everyone, welcome back to my YouTube channel Books Papers Coffee and I am Saranya. So year beginning la வந்து நான் பயங்கரமா டயலாக் பேசிருப்பேன். இந்த வருஷம் நான் யூடியூப்ல கன்சிஸ்டன்ட்டா இருப்பேன், அது பண்ணுவேன் but as usual I didn't do anything. And also நான் படிக்கிற எல்லா புக்கோட ரிவ்யூவும் இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னேன், பட் எதுவுமே பண்ணல. ஹானஸ்ட்லி இந்த வருஷம் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஆஃபீஸ் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், எவ்ரிதிங் இஸ் நியூ, எவ்ரிதிங் இஸ் ஸோ பிஸி. I think I am more like one day one thing at a time kind of person. எனக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதெல்லாம் வந்து பிடிக்கும். எப்போனா எனக்கு ஒரு 21 வயசு 22 வயசு இருந்தப்போ பிடிக்கும். பட் லேட் 20s இருக்குல்ல, இந்த 25 to 30 இந்த பீரியடில் வந்து மல்டி டாஸ்கிங்லாம் இட் இஸ் வெரி பேட் ஃபார் யுவர் anxiety. It gives a lot of stress basically. So நான் வந்து one thing at a time person. I don't even try doing multiple thing at a time. It gives me unnecessary headache and எனக்கு ஆல்ரெடி மைக்ரைன்லாம் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் அந்த மல்டி டாஸ்கிங்குள்ளேயே நான் நுழைய மாட்டேன். அதனால தான் இந்த வருஷம் யூஸ்வலாக நான் இந்த டைமில் ஏப்ரலுக்குள்ளே நான் ஆவரேஜாக 30 to 40 புக்ஸ் படித்து முடிச்சிருப்பேன். பட் இந்த வருஷம் நான் வெறும் 16 புக் தான் படிச்சிருக்கேன். அந்த 16 வெறும் 6 தான் நான் ஆசைப்பட்டு படித்த புக். அதாவது என்னோட டிபிஆர் பர்சனல் டிபிஆர்லேருந்து படித்த புக்கு, மற்ற எல்லாமே ரிவ்யூ காப்பீஸ் தான். எனக்கு அதுவே ஒரு விதத்தில் வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் நான் யூஸ்வலாக ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் கூடயோ பப்ளிஷர்ஸ் கூடயோ நான் ஒர்க் பண்ணல. ஐ திங்க் ஆல் திஸ் ஹோல் சோஷியல் மீடியா திங் இட் டுக் அ பேக் சிட் ஃபார் மீ திஸ் இயர். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்கிறது நான் மறந்துட்டேன் கம்ப்ளீட்டாக. எப்போவாது யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க, நான் இந்த பாட்காஸ்ட் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ப்ளீஸ் ஸ்டார்ட் போஸ்டிங் சூன் சொல்கிறப்போ I'll soon post something blah blah அப்படி சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் அதை மறந்துடுவேன். யூடியூபும் அப்படி தான், ஆக்டிவாகவே இல்லை. பட் தட் டசன்ட் மீன் தட் மை க்ரியேட்டிவிட்டி ஹஸ் கான் ஃப்ரம் மீ. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். ஐம் ஸ்டில் அ வெரி க்ரியேட்டிவ் பர்சன். பட் நான் என்னோட க்ரியேட்டிவான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவிதை எழுதுறது ஆர் ஜேர்னலிங் பண்ணுறது, anything, right, that has not gone at all. It's just that I have stopped sharing those things on social media or I'm not active. முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இல்லை. முன்னாடிலாம் நான் ஒரு நாளைக்கு 2-3 போஸ்ட் போட்டுருவேன். இப்போ வாரத்துக்கு 2-3 போடுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எனிவே, ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை நோட்புக் கலெக்ஷன், all the journals, diaries, notebook that I've been using in 2026. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். I should have arranged neatly and then started this video, but நான் arrange பண்ணி it kept falling. See, even now it has fallen. That's the reason I didn't do a proper layout kind of setup. Anyway, so I have இவ்வளோ things to talk about. அதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. So yeah, let's start. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி டைரி தான். இது வந்து ஈகிள் டைரிஸில் எனக்கு கொலாபரேஷனில் ஒரு 2 years முன்னாடி கொடுத்த நோட் புக். இதில் அழகாக என் பேர் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, சரண்யா அதெல்லாம் பண்ணி. நீங்கள் கூட இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் நோட் புக்லாம் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்லி இந்த நோட் புக் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, நான் புக்கு ரிவ்யூ பண்ணுறேன்ல, அந்த ரிவ்யூ காப்பீஸ்க்கான நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான். ஸோ இது நான் ரீசெண்டாக படித்த ஆதித்த கரிகாலன் புக்கோட ரிவ்யூ நோட்ஸ். எந்த பேஜில் எந்த கோட் வந்து இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் ரிவ்யூ எழுதுகிறப்போ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், கேரக்டர், அதாவது பேசிக்காக அந்த புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நான் எதெல்லாம் ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அதில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா நான் அட் அ டைமில் 3-4 புக்கு படிக்கிற கேஸ், ஸோ எனக்கு மறந்துடும். அதனால் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ திஸ் இஸ் மை நோட் புக் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு 150 GSM நோட் புக். இதை நான் எங்கே வாங்கினேன்னா, பெங்களூரில் ஒரு ஆனிமே தீமில் ஒரு கேஃபே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். ஸோ பேசிக்லி மை ஹஸ்பண்ட் இஸ் இன்டு திஸ் அனிமே, மாங்கா, காமிக் புக் ஸ்டஃப் அண்ட் ஆல். அதனால் நான் அவர் கூட இந்த காமிகான் ஈவெண்ட்டு, இந்த மாதிரி கேஃபேஸ்லாம் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் வித் ஹிம், பிகாஸ் ஹீ லைக்ஸ் இட். அண்ட் எனக்கு அதை பற்றி புரியலனா கூட இட் இஸ் ஜஸ்ட் ஃபன். அண்ட் when my husband talks about it, it's like even more exciting thing. So I'll just go hang out. அண்ட் அந்த மாதிரி ஒரு கடையில் தான் ஐ காட் திஸ் நோட் புக். இது வந்து நான் என்னோடய டூடில் ஜேர்னலிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இது நல்லாலாம் வரைய மாட்டேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுங்கிறது இந்த மாதிரி டூடில்ஸில் எழுதி வச்சுப்பேன். அதுதான் வந்து டூடில் ஜேர்னலிங். ஸோ இது வந்து நான் சம்டைம்ஸ் ஐ யூஸ் இட் டெய்லி, சம்டைம்ஸ் தோன்றப்போ பண்ணுவேன். பட் திஸ் இயர் ஐ வாண்ட் டு பி பிட் ரெகுலர் வித் மை டூடில் ஜேர்னலிங். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன். அண்ட் இது வந்து அலிஷியா சூசா கூட வந்து பாக்கெட் பிளானர். ஐ யூஸ் திஸ் அஸ் மை டெய்லி ரீடிங் ட்ராக்கர். ஸோ இங்கே தான் நான் என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு டெய்லி ரீடிங் ட்ராக்கிங், இந்த மாதிரி க்ராஸ் போட்டால் நீங்கள் நான் புக்கே படிக்கலன்னு அர்த்தம். ஸோ
ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ராக் மை ரீடிங் பேசிக்லி. 3 குட்டி நோட் புக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். இதுவும் ஈகிள் டைரிஸில் வந்த நோட் புக் தான். இதில் வந்து எனக்கு புக்கு படிக்கிறப்போ அதில் ரொம்ப பிடிச்ச வரிகள் கோட்ஸ் அதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன். இது நான் ரொம்ப ஆக்டிவாக ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போது அந்தளவுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப ஒரு கோட் என்னை இம்பேக்ட் பண்ணால் போய் எழுதுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்னாச்சுன்னா, ஒரு புக்கில் இருக்கிற மனுஷபுத்திரன் புக் ஏதோ ஒன்று படிக்கிறப்போ அந்த புக்கில் இருக்கிற 50% ஆஃப் த கான்டென்ட் வந்து நான் இதில் எழுதி வச்சுட்டேன். தென் ஐ ரியலைஸ் ஐம் ரைட்டிங் எனக்கு நிறைய லைன் பிடிக்குதுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் எழுதக்கூடாது, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான லைன்ஸ் மட்டும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி இதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஐ வில் டாக் அபவுட் திஸ் ஒன் லேட்டர். இதுதான் வந்து என்னோட டெய்லி பிளானர் ஹோபோ நீச்சே. ஐ திங்க் இந்த இயர்லேயே நான் பண்ண பெஸ்ட் பர்ச்சேஸ்னால் அது இதுதான். நான் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு இவங்க பிராண்ட் பிளானர் தான் யூஸ் பண்ண போகிறேன். சச் அ க்யூட் பிளானர் அண்ட் வெரி ஃபங்க்ஷனல் ஆல்சோ. நான் இதில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ராஜெக்ட்ஸ் ட்ராக் பண்ணுறது, கொலாபரேஷன்ஸ், ரிவ்யூ காப்பீஸ்லாம் ட்ராக் பண்ணுறது, மீல் பிளானிங், அதுக்கப்புறம் ஹேபிட் ட்ராக்கர், எல்லாமே யூ நேம் இட் ஐ ஹேவ் இட், அந்த மாதிரி கான்செப்ட் தான். இட்ஸ் வெரி குட்டி. திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளானர். இது வரைக்கும் நான் லைஃப்பில் யூஸ் பண்ணதில் பெஸ்ட் பிளானர்னால் இதுதான். நெக்ஸ்ட் வந்து இது செல்ஃப் கேர் ஜேர்னல். இங்கே என் பேர் இருக்கும், செல்ஃப் கேர் சரண்யா அப்படின்னு. அகைன் இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுறப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த மாதிரி கொஷின் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஐ காட் திஸ் ஜேர்னல் லாஸ்ட் இயர் ஃப்ரம் ஆர்ட் ஜிராஃப் பிராண்ட். இதுவுமே வந்து நான் சில சமயங்களில் தினமும் எழுதுவேன். பட் சில டைம் வந்து தோன்றப்போ மட்டும் எழுதுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் தி ஸ்ட்ரெஸ் ஆஃப் லைக் டெய்லி இதை பண்ணணும், டெய்லி இது எழுதணும் அப்படின்னு இல்லாமல் ஐ வாண்ட் டு ஹாவ் மை ஹோல் ஜேர்னலிங் திங் வெரி ஃப்ளெக்சிபிள். எனக்கு தோன்றப்போ பண்ணால் போதும், அப்போ தான் நான் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுவேன். டெய்லி வச்சா அது ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி பின்னாயிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அண்ட் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச என்னோட அலிஷா சூசா 2026 ஜேர்னல். இதை வந்து நான் டெய்லி எழுதுவேன். அன்னைக்கு என்ன நடக்குது, என்னோட எல்லா ட்ராக்கிங்கும் இதில் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மூட் ட்ராக்கிங், ஐ ஷோ மை மூட் ட்ராக்கர். திஸ் இஸ் மை இயர் இன் பிக்சல். இங்கே தான் அப்படி ட்ராக் பண்ணுவேன். அப்புறம் என்னென்ன படம் பார்க்குறேன், என்னென்ன புக்ஸ் படிக்கிறேன், ஒரு மாதம் முடியும் போதும் அந்த மாதத்தோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லி ஐ டூ எவ்ரி திங் இன் திஸ். அண்ட் இதுவும் இந்த பிளானர் தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். நான் நெகோஷியபிள், மேண்டேட்ரி. மற்ற எல்லாமே வந்து பண்ணாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே. பட் அதை பண்ணால் நான் ஹாப்பியாக இருப்பேன், பண்ணனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் தட் ப்ரெஷர் ஆஃப் சரண்யா ஹேவ் டு அப்டேட் திஸ் டெய்லி. நோ, ஐம் நாட் கோயிங் டு டூ தட். அண்ட் லாஸ்ட்டாக இது என்னோட ஆர்ட் ஜேர்னலிங் நோட் புக். நான் வந்து இது 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 2023 ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் இந்த ஒரு நோட் புக்கே கம்ப்ளீட் பண்ணல. பட் இந்த மாதிரி இன்னும் நான் 2-3 வாங்கி அது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ யா, பேசிக்லி இதுதான் நான் யூஸ் பண்ணுற நோட் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ். நான் ஒன்று லாஸ்ட்டாக காட்டுறேன்னு சொன்னேன், இதுதான் அது. இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் நோட் புக். I got this for my birthday. I'm turning 29 tomorrow and I want to start something new for this birthday. So நான் லாஸ்ட் சண்டே ஏதோ ஒரு கேஃபே போனப்போ அங்கே வெளியில் குட்டியாக ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் நான் இதை வாங்கினேன். இதோட ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் பாதி ரூல்டு பாதி அன்ரூல். இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு நானே எழுதிக்கிற லெட்டர் ஜேர்னல் மாதிரி இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். நாட் லைக் அ டியர் டைரி டைப், டியர் மீ, டியர் சரண்யா type of letters. I'm going to start using this notebook from tomorrow because my birthday is tomorrow, basically April 21. I think I'll be uploading this video right after completing this. So yeah, இது வந்து இந்த பர்த்டேக்காக நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹேபிட் இருக்கலாம். எவ்ரி பர்த்டே ஐ பை அ போயட்ரி புக். ஸோ இந்த வருஷமும் ஐ பாட் அ போயட்ரி புக் ஃபார் மை பர்த்டே. ஐ டோன்ட் நோ, தட் ஹஸ் பிகம் அ ரிச்சுவல். நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஒரு ரிச்சுவல் ஆயிடுச்சு. ஃபார் எவ்ரி பர்த்டே ஐ பை அ போயட்ரி புக். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி புக் வாங்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானே சொல்லி புக் வாங்கிட்டேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபார் மை 10th ஸ்டாண்டர்டோ 11th ஸ்டாண்டர்ட் பர்த்டேக்கோ ஐ காட் 3ஆம் உலக போர் வைரமுத்துவோட புக்கு வந்து அப்போ தான் அது ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் காப்பியோ என்னமோ வந்துருந்தது. என் அப்பா கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி ஹி காட் தட் புக் ஃபார் மை பர்த்டே. ஸோ யா, பர்த்டேஸ் அண்ட் புக்ஸ் இது ரெண்டுமே வந்து இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ yeah, that's all. இதுதான் என்னோட நோட் புக் கலெக்ஷன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி வீடியோ சஜஷன், இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுங்க போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஜென்யூன்லி ஐ டோன்ட் ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஆர் யூடியூப் கான்டென்ட் ஐடியாஸ். எனக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற கிளாரிட்டி எனக்கு யூடியூப்பில் இல்லை. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி சஜஷன்ஸ் ஆர்
I mean, yeah, basically suggestions for my YouTube channel, please put it in the comment box below. Thank you so much for watching this video. Stay happy, stay blessed, and stay grateful. Bye.